கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோதரம். புதிய மாதத்துல இந்த உயிர்த்ததான அந்த காலை பொழுதுல வந்திருக்கிறதான உங்களுக்கும் இதை காண்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக ஏசாயன் புஸ்தகம் 51:14. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைபடுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால சிறைப்பட்டதான ஒரு மனிதனை, அல்லனா சிறைப்பட்டதான ஒரு குடும்பத்தை, அல்லனா சிறைப்பட்டதான சபையில் உள்ள விசுவாசிகளை தேவன் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய இந்த மார்ச் மாசத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போனதான ஒரு மனிதன் நிச்சயமாய் விடுதலை ஆவான். அவன் அந்த கிடங்கிலே சாவ மாட்டான். நிச்சயமா அவனுக்கு விடுதலை கிடைக்க, அவனுக்குரிய அப்பம் அவனுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். சிறைப்பட்டவன் அப்படின்னு சொன்னா தெரியும்ல, சிறைப்பட்டவனா நமக்கு சுதந்திரம் கிடையாது. நம்ம பாட்டு நினைச்சா, இப்ப நம்ம நினைச்சா நினைச்சலாம், இப்படி இந்த பஜாருக்கு போகலாம், டீயை சாப்பிடலாம், பப்ஸ் சாப்பிடலாம், வரலாம், போகலாம், எங்கனாலும் போகலாம், வரலாம். ஆனா சிறைப்பட்டு போனவங்களுக்கு அப்படி கிடையாது. அது ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும். அது யாராவது ஒரு வல்லமை ஆளுகை செய்யும். அது வல்லமை, அது ஆளுகை செய்யும். அந்த வல்லமையை மீறிட்டு வெளியே யாரும் பிரகாசிக்க முடியாதுதான் சிறை. அல்லேலூயா. அப்ப சிறை, இப்ப நாம சிறையாய்ப்பட்டிருக்கலாம், இல்ல நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் குடும்பத்துல சிறைப்பட்டு இருக்கலாம், அல்லனா சபைக்குள்ள யாராவது ஒருத்தர் சிறைப்பட்டுக்கலாம். அப்ப இந்த 3 காலத்துக்கு தான் நம்ம இந்த மாதத்துல விடுதலையை வாங்க போறோம். அல்லேலூயா. இந்த சிறைப்பட்டு போனவன் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்குமே எடுத்தவனே தெரிஞ்ச பாவம் ஒரு மனிதனை சிறைப்படுத்தும். என்ன பாவம் ஒரு மனிதனை சிறைப்படுத்தும். அதுலயும் குறிப்பா குடி பழக்கத்துல, போத பழக்க வழக்கத்துல இருக்கிறதான ஒரு மனிதனை சிறைப்படுத்துறது, அவனால சுயாதீனமா செயல்பட முடியாத அளவுக்கு சிறைப்படுத்துறது பாவம். அதுக்கு நீங்க நீதிமொழியம் புஸ்தகம் குறிச்சுக்காங்க. நீங்க நீதிமொழியம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29-35 வரைக்கும் நீங்க அது படிச்சு பார்த்தா அந்த குடி பழக்கத்துல இருக்கவங்களுக்கு அது எப்படி சிறைப்படுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இச்சையின் பாவம், அப்படித்தானே? இச்சையின் பாவம் நமக்கு ஒரு மனிதனை சிறைப்படுத்தும். அது நரகத்துக்கு கொண்டு போகும். நீங்க நீதிமொழியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை முழுசா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது அதாவது அதுல அந்த இச்சையின் பாவத்துல இருக்கிறதான ஒரு மனிதனை எப்படி கொண்டு போகுங்கிறத நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த சோதரம். இது போக நம்ம போன்ல அடிக்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. பாவத்துல நிறைய இருக்கு, நிறைய பாவங்கள். எந்த பாவம்னாச்சாதான் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தும். பாவத்துக்கு ஆணி வேறு என்ன வேறு? பாவத்துக்கு ஆணி வேறு என்னது? கண்ணு. இந்த கண்ணு மோசமானது. முதல்ல ஒரு மனிதனை சிறைப்படுத்துறது கண்ணு தான். அல்லேலூயா. நீங்க இதை மட்டும் படிங்க. நீதிமொழி 6:25 எடுங்க. நீங்க அதை பார்த்து உடனே இருதயத்தை கொண்டு போய் இச்சிச்சிடாத, கண்ணுனால பிடிக்க விட்டுறாத. அவ்வளவுதான். கண்ணு ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை, ஒரு ஆணை சிறைப்படுத்தும். அது இத்தனை வயசுன்னு இல்லை. நம்ம நினைப்போம் 15 வயசு தானே இது செய்யக்கூடாது, நான் 40 வயசு 50 வயசு தாண்டிட்டோம்ல அப்படின்னு நினைக்காதீங்க. 60 வயசு கிழவன் கூட அந்த கண்ணுனால பிடிக்கப்பட்டது உண்டு. நம்ம செய்திகளை பேப்பர்ல, டிவி சேனல்ல செய்திகளை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. கண்ணு மோசமானது. அந்த கண்ணு அது என்ன செய்யும்? நம்மளை பிடிக்க வைக்கும். அது எதை பிடிக்கும்னா சிறைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மற்ற எல்லாமே நமக்கு தெரியும். மந்திரம் ஒரு மனிதனை சிறைப்பிடிக்கும். சாபம் ஒரு மனிதனை சிறைப்பிடிக்கும். நம்ம முன்னோருடைய பாவத்தினால வந்த சாபம் சிறைப்பிடிக்கும். விக்கிரகம் நம்மளை சிறைப்பிடிக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஃபயரா இருக்கும்போது நம்ம
ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் ரேஸ் அசைஞ்சோம்னு சொன்னா அந்த விக்கிரகம் நம்மளோடு கூட வந்து சிறைப்பிடிக்கும். பூமியினுடைய சட்டத்திட்டத்துக்கு மீறினோம்னா சிறைப்பிடிக்கும். அப்படித்தானே? 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 பூமியின் சட்டத்திட்டத்துக்கு அப்படியெல்லாம் நான்லாம் சட்டத்துக்கு எவனும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராவது பேசணும்னு சொன்னா ஜெயிலுக்கு போகணும். அல்லேலூயா. பூமியினுடைய சட்ட திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல நம்ம மாற்றினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அது நம்ம சிறை கொண்டு போயிடும். அடுத்து நம்ம சுபாவம் வந்து என்ன செய்யும், நமக்கு சிறை பிடிக்கும். தேவையில்லாத சுபாவங்கள் நம்மளை வந்து கொண்டாது. அதாவது எப்படின்னா அந்த போட்டி பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுபாவம் வந்து நம்மளை என்ன செய்யும், சிறைப்படுத்தும். கோபம் சிறைப்படுத்தும். கோபத்தினுடைய உச்சம் எங்க போய் நிற்கும், கொலையில போய் நிற்கும். ஆட்டோமேட்டிக்கா சிறையில தான் கொண்டு போய் வைக்கும். இல்லையா? மண்கண் சிறைப்பிடிக்கும். கடன் ஒரு மனிதனை சிறைப்பிடிக்கும். கடன் வந்து சிறைப்பிடிக்கும். வியாதி சிறைப்பிடிக்கும். அப்புறம் இந்த பொருளாசை, மண் ஆசை, பொன் ஆசைன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த பொருள் மேலேயும் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா அதையே நம்ம ஓவரா ஆசைப்பட்டோம்னா, ரொம்ப ஆசைப்பட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்மளுக்கு என்ன செய்யும், அது என்ன செய்யும், நம்மளை சிறைப்பிடித்து கொள்ளும். சண்டை நம்மளை சிறைப்பிடிக்கும். சண்டை ஓயமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம சிறைப்பிடிக்கும். நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது சாபமான வார்த்தை, நல்லா இருக்க மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளையும் சிறைப்பிடிக்கும், நம்ம சொல்ற ஆளையும் பிடிக்கும். இல்லையா? அது பார்த்துக்கங்க. கடன்னா உங்களை மட்டும் தான் பிடிக்கும். நீங்க சாபமான பொறுத்த, இப்ப ஒரு சின்ன ஒரு பிள்ளைய பார்த்து நாசமா போ, நல்லாவே இருக்க மாட்டேன், ஒண்ணுக்கும் ஆக மாட்டேன் அப்படின்னு நம்ம திட்டினோம்னா நம்மளையும் நம்ம யாருக்கு சொல்றோமோ அவங்களையும் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அப்புறம் தனக்கெடுக்காத வேலையில போய் தலையிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க பாருங்க, அவனுக்கு சிறை பிடிக்கும். நான் ஒரு தடவை சம்பவத்தை நான் சொல்லிக்கிறேன், சொன்னாதான் உங்களுக்கு அது நல்லா புரியும். நான் ஒரு தடவை ஒரு சகோதரன் எங்கள் சர்ச்சிலே உட்காந்து, கொஞ்சம் அவருக்கு வீட்டில் ஃபேமிலியெலாம் யாரும் கிடையாது, அவர் மட்டும் பார்த்துட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் துருன்னு தான் இருப்பார். துருன்னு இருப்பார், ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு தடவை சர்ச்சு பக்கத்தில் இருக்க தெருவுக்குலாம் அப்படி நேராக போயிருக்காரு. போன உடனே நல்ல பெரிய வீடு, பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. இவர் ரோட்ல இருக்க பார்த்துட்டு அவரை பாட்டு போயிருக்கணும். உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரூமை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு அலசி இன்ஜினியர் மாதிரி எப்படி சுற்றி பார்த்துருக்காரு. சுற்றி பார்த்துட்டு இருந்தோடனே அவங்க இந்த வேலை ஆட்கள் இருப்பாங்கல்ல, இவன் எவனும் திருடிட்டு போறதுக்கு காசு, ஆனால் பொருளை திருடுறதுக்கு வந்திருக்கான் போல இருக்கு, நோட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லி இவனை அவர் பிடிச்சி சிறை பிடிச்சிக்கிட்டாங்க. சிறை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் இங்கே இருக்காரு சர்ச்சு அப்படின்னு சொன்ன பிறகு நான் போய் அந்த அவரை சம்மந்தப்பட்டவரை நான் சிறை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அப்படிலாம் இல்லை, அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன். இது வந்து தனக்கெடுக்காத வேடிக்கை பார்க்க நிமித்தமா, தனக்கெடுக்காத வேலையில போய் மற்றவங்க விஷயத்துல போய் தேவையில்லாம நோண்டியும் பார்த்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சோம்னா மற்றவங்க காரியம் 1000 நடக்கும், அடுத்தவங்க வீட்டுல 1000 நடக்கும். அதுல நம்ம நோண்டி எடுத்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மை சிறை பிடித்து கொள்ளும். சிறை தானா பிடிக்க வைக்கும். அல்லேலூயா. அடுத்து பொய்யான குற்றச்சாட்டு ஒரு மனிதனை சிறைப்பிடிக்கும். பொய்யான குற்றச்சாட்டு சிறைப்பிடிக்கும். இப்போ நான் ஒரு தடவை நான் வேலை பார்த்தேன். நான் சென்னையில் கீழ்கட்டையில் வேலை பார்த்தேன். மருந்து கடையில் வேலை பார்க்குறேன். ஓனர் வந்து சாராய வியாபாரி. அவர் சாராய வியாபாரி, கடை வச்சிருக்காரு, மருந்து கடை வைக்கிறார். அவர் வீட்டு மாடியை தான் நான் தங்கியிருக்கேன். உடனே ஒரு நாள் யாரோ நம்மளை போட்டு, அதுதான் 4 பேர் 5 பேர் வேலை பார்க்குற இடத்துல தான் ஈஸியாக போடுவாங்கள்ல, போட்டு தள்ளிட்டு போட்டார். காலையில் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன்,
போயிட்டு வந்த பிறகு உன்னை நான் வச்சுக்கிறேன், பஞ்சாயத்து இருக்கு, ஒன்றுமே அம்மா அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அந்த சென்னை பாஷையில் சொல்லிட்டு கதவை அப்படி லாக் மட்டும் பண்ணிட்டு போயிட்டார். நல்ல வேலை பூட்டு போடாமல் போயிட்டார். ஆண்டவருடைய செயலை பார்த்துக்காங்க. லாக் மட்டும் வெளி கதவை லாக் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அவன் வீட்டுக்கு உள்ளதானே கிடப்பான், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா இந்த ஆள் பயங்கர கோபமான, கொண்டாலும் கொன்றுவோம் அப்படின்ட்டு. சரி, அப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும், என்ன பண்ணுறது? உடனே ஆண்டவரேன்னு பார்த்தேன். நல்ல வேலை ஜன்னல் கதவு ரேஸாக திறந்தேன். அப்படியே வாசலே நின்னேன். யாராவது வருவாங்களா போவாங்களா சத்தம் போட்டு கூப்பிட்டேன். ஒரு சகோதரி அந்த பக்கம் போனாங்க. கூப்பிட்டு இந்த கதவு மட்டும் திறந்து விடுங்க, தெரியாமல் யாரோ மாட்டிட்டாங்க அப்படின்னு. கதவு திறந்து விட்டாங்க. பேக் பண்ணி சிறையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பொய்யான குற்றச்சாட்டு கூட நம்மளை சிறைப்படுத்தும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது மாத்திரமல்ல, பைபிள்ல இன்னொரு 2 வசனம் கூட, அதே ஏசாயா புத்தகம் 51 12ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பான மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார்? அல்லேலூயா. இந்த இடத்துல 2 சிறைப்பிடித்த 2 காரியம் வந்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஒன்று, மனுஷனுக்கு நீ பயப்படாத, நீ மனுஷனுக்கு பயப்படாத. அவன் சாக போற புல்லுக்கொப்பான ஒரு மனிதன். நீ மனிதனுக்கு நீ பயப்படாத, இனியும் மறந்துடாத. அல்லேலூயா. இது சிறைப்பிடிக்கும். நீங்க வந்து நீதிமொழியின் புத்தகம் 29:25, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா அது என்ன கொண்டு போய் வைக்கும்? சிறையில கொண்டு போய் வச்சிரும். உங்களை சிறையில கொண்டு போய் வச்சிரும். அது கண்ணியை வருவிக்கும், சுருக்கு போட்டுரும் உங்களை. அதனால மனுஷனுக்கு பயப்படாதீங்க, நீ எனக்கு பயப்படுங்க. நான் தான் வானத்தையும் பூமியை அஸ்திபாரம் படுத்துவேன். நான் தான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நீ மனிதனுக்கோ சமுதாயத்துக்கோ ஜாதி சங்கங்களுக்கோ நீ பயப்பட தேவையில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சங்கீதம் புத்தகம் 9:17 எடுங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்பட. இங்க ஒரு சிறை காணப்படுது. தேவனை மறக்கிற எல்லா ஜனங்களும். இன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதுல இன்னைக்கு பிசாசு ரெடியா இருக்கான், உங்களை சிறைப்படுத்த முடியாத ரெடியா இருக்கான், உங்களுக்கு ரெடியா இருக்கான். அதனால நீங்க தேவனை மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சிறை உண்டாகும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சரிங்க, சிறை எடுக்கிறத பற்றி நம்ம கண்டுபிடிச்சோம் ஏதோ ஒரு விதத்துல. இது மாத்திரமல்ல, இது போக உங்களுக்கு தெரியும் இருதயத்துக்குள்ள எதுல நம்ம மாட்டிருக்கோம், எதுல லாக் பண்ணியிருக்கோம், எதுல பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு பகுத்தறிவு இருக்கு. அந்த பகுத்தறிவினால நம்ம ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. இப்போ 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 இந்த நேரத்துல இந்த மாதிரி சிறையிருப்புல இருக்கிறதான ஒரு மனிதன் எப்படி வெளியே விடுதலை ஆவான்? அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதைதான் நம்ம 3 காரியமாய் நம்ம சிந்திக்க போறோம். சிறையில இருக்கப்பட்ட ஒரு மனிதன் சிறைக்கப்பட்டான். வேதம் சொல்லுது நமக்கு வாக்குத்தத்தம் என்னது? சிறைப்பட்டு போனவன் தீவிரமா விடுதலை ஆகிறான். இப்ப நம்ம சிறைப்பட்டுட்டோம், இப்ப தீவிரமாய் விடுதலை ஆகணும். எந்த மாதிரியாக நம்ம விடுதலை வேணுங்கிறத, எப்படி விடுதலை பெற முடியும் என்பதை 3 சம்பவம் மூலியமாக இன்றைக்கு தெரியலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோவான் புத்தகம்
8ஆம் அதிகாரம் நீங்க 3-11 வரைக்கும் குறிச்சுக்காங்க. நான் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு விபச்சாரம் பண்ணுகிறதான ஒரு ஸ்திரீ, அந்த ஊர்ல விபச்சாரம் பண்ணுகிறதான ஒரு ஸ்திரீ, அந்த அந்த பொண்ணை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. இவ விபச்சாரம் பண்ணுகிறத கையும் களமா ஆதாரத்தோடு பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு எப்படி ஆதாரம் எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னைய மாதிரி என்ன சிசிடிவி, ஃபோனு, கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு எப்படி ஆதாரம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனிதன் அந்த ஒரு பெண்ணை சிறை அடிக்கும்படியாக பிடிக்கும்படியாக தப்பு பண்ணவங்கள, தப்பு பண்ணதான் அதுல மாற்றுக்கிறது. அந்த பொண்ணு தப்பு பண்ணா கையுகளமா பிடிக்கப்பட்டுருச்சு. பிடிக்கப்பட்ட நேரத்துல அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. உடனே அவங்க நினைக்காங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு கூட்டு வர்றாங்க. ஏன்னா மோசையினுடைய பிரமாணத்துல, நம்மளுடைய பிரமாணத்துல ஒரு ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களமா பிடிக்கப்பட்டானா அவளை கல்லெறிஞ்சே கொல்ல வேண்டும் என்பது சட்டம். அது பிரமாணம். பிடிபட்டுருச்சுன்னா இதுதான் கொடுத்த பிரமாணம். அப்போ அவங்க எல்லாம் கல்லுகளை எடுத்துட்டு ரெடியா நிக்காங்க. அந்த பிள்ளைய அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து கல் எறியணும். சரி, இயேசு கிறிஸ்துட்ட ஒரு வார்த்தை கேட்போன்னு சொல்லிட்டு கேட்க வராங்க. இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரையில எழுதிட்டு இருந்தாரு. எழுதிட்டு அப்புறம் கடைசியா சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல்ல கல்ல எறிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட பாவம் எதுவும் இல்லாட்டா, இந்த பொண்ணு பாவம் செஞ்சதுதான், கைங்களமா பிடிக்கப்பட்டுதான், உண்மைதான். கல்ல எறிகிற வந்திருக்கிற நீங்கள், உங்கள பாவம் இல்லாதவன் யாராவது இருக்குமானால் அவனை நீங்க முதல்ல கல்ல எறிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எரிஞ்சு திரும்ப தரையில எழுதிட்டு இருக்காரு. பார்த்தா எல்லாருமே ஒவ்வொருத்தரா கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. கல்லை போட்டு கீழே போயிட்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்ன அர்த்தம்? எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான், எல்லாருமே பாவம் செய்தவர்கள் என்பதை காண்பிக்கும்படியாக அது நடந்துருச்சு. உடனே பார்க்குற இயேசு இப்படி எட்டி பார்க்குறாரு. ஒருத்தனையும் காணும், இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கு. ஏமா எங்கம்மா போச்சு இந்த கூட்டம் அப்படின்னா, ஒருத்தர் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா. உடனே ஆண்டவர் சொன்னாரு, எடுங்க 11ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைப்பட்டு போனா ஒரு நிமிஷத்துல கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. சிறைப்பட்டு போனவள் தீவிரமாய் விடுதலை ஆகிறார். என்ன காரணம் தெரியுமா? இனி பாவம் செய்யாதே என்ற ஒத்த வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள், எப்பேற்பட்ட பாவங்கள் இருக்கலாம். ஆனா பாவம் செய்யறதான ஒவ்வொரு மனிதனும் அந்த சிறையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ணி ஆண்டவர் கையில ஒப்படைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷி கண்ணு முன்பதாக கையும் களவுமாய் படிக்கப்பட்ட, அது சட்டத்தின் பிறகு அதுதான் உண்மை. தண்டனை கொடுத்தாச்சு. ஆனாலும் விடுதலை கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்றதான வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாத. உன் பாவம் ஒரு மனிதனை சிறைப்பிடிச்சுக்கிட்டே போகும். ஏதாவது சின்ன பாவம் பெரிய பாவமா அப்படின்னு சொன்னா மன்னிக்கக்கூடிய பாவம் இருக்கு, மன்னிக்க கூடாத பாவம் இருக்கு. ஒன்னு யோவான் 6:5 அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். மன்னிக்கக்கூடிய பாவம் இருக்கு, மன்னிக்க கூடாத பாவம் இருக்கு. எந்த பாவம் செஞ்சாலும் அது சிறைப்படுத்தும், அது சிறைப்படுத்ததான் செய்யும். சின்ன பாவம் செஞ்சாலும் பெரிய பாவம் செஞ்சாதான். கண்ணை உருட்டினா, நம்ம படிச்சோம்ல, கண்ணுனால பிடிக்க விடாதேன்னு சொல்லிருக்கு. கண்ணை உருட்டினா போதும், சிறையாயிரும். அல்லேலூயா. நீங்க எந்த பாவம் நீங்க செய்தாலும் சரி, அந்த பாவம் கண்டிப்பா சிறைப்படுத்தும். ஆனா இனி பாவம் செய்யாதே என்கிறதான ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா,
தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் மன்னிக்கிற தேவனா. அதனாலதான் 103ஆம் சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டி, அதாவது தண்டனை அழிவுக்கு மீட்டி எடுத்து கிருபினால் இறக்க நான் முடிசூட்டி உன் வாயை நன்மையினால திருப்தி ஆக்குறா. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறா. அதுக்கு காரணம் என்ன? பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணும்னா நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன். ஒவ்வொரு வாட்டி பாவம் செஞ்சுட்டு மன்னிங்க கேட்கறது கிடையாது. இனி பாவம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு தெரியுங்க, யாருக்கும் தெரிய தேவையில்லை. உங்க இருதயத்துல கண்டிப்பா தெரியும் எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க, என்ன பண்றீங்க, எதுக்காக பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க இனி பாவம் செய்யாதே என்று சொல்லும் போது தேவன் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தினால வந்த நிந்தை அவமானத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, நம்ம பாவம் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல இருக்கதான பாவத்தை நம்ம சிறைப்பிடிக்கும். ஆனால் அந்த சிறைப்பிடிக்கிறதுக்கு இனி பாவம் செய்யாதேங்கிற தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில பாவம் இருக்குமானால், என் குடும்பத்துல பாவம் இருக்குமானால், ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன். என் பேச்சுல, என் பார்வையில, என் செய்கையில, என் குணத்துல ஏதாவது பாவம் இருக்குமானால் நான் இனி செய்ய மாட்டேன். ஆண்டவரே, ஒரு நிமிடம் இருக்கிற நிலவரத்துல, ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலம் தாங்க. என்னால முடியாது. நான் தண்டனைக்கு உட்பட்ட மனிதன், நான் ஆக்கணைக்கு உட்பட்ட மனிதன், நான் சிறைக்கு உட்பட்ட மனிதன். எப்படியாவது விடுதலாக்குங்க ஆண்டவரே, பாவத்திலிருந்து என்னை விடுதலாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. நிச்சயமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை என்ன செய்து சிறைப்பிடிக்குது. தீவிரமாய் அது என்ன செய்யுது? ஒரு வார்த்தை தான், இனி பாவம் செய்யாதே. உடனே ஆமா சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த உடனே அந்த பொண்ணுக்கு மிக பிரதான விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம், நீங்க 6ல இருந்து குறிச்சுக்காங்க, 11 வரைக்கும் குறிச்சுக்காங்க. அந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப அந்த 6-7 மட்டும் படிங்களேன் முதல்ல. பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பேதுரு இயேசுவை சுவிசேஷமா அறிவிக்கிறத பிடிக்காம ஏரோது சிறைச்சாலையில வைக்கிறாரு. சிறைச்சாலை வச்சு நாளைக்கு அவனை தலைய சீவிடணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்பதான் தேவதூதர் என்ன செய்றாரு? வராரு. வரும்போது என்ன காண்பிக்குது? வெளிச்சம் வருது. அல்லேலூயா. முதலாவது என்ன வருது? வெளிச்சம் வருது. வெளிச்சம் தேவதூதன் எழுந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எந்திரிச்ச உடனே சங்கிலிகள் கலந்து விழுந்தன. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பேதுரு கட்டப்பட்டதான நிலைமையில இருக்கான். அவன் அப்படி இருக்கும்போது வெளிச்சம் ஒரு மனிதனை என்ன பண்ணுது? விடுதலை ஆக்குறது. தீவிரமாய் விடுதலை ஆக்குது. எங்க இருக்கு? தீவிரமா. நீங்க 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 அடுக்குல அவனுக்கு காவல் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, பயங்கரமான எஸ்கார்ட் போட்டு வச்சிருக்காங்க. தப்பிச்சே போகாத அளவுக்கு அவனை பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. ஆனாலும் தேவன் அதுல விடுதலை ஆக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்.
பிரியமான சகோதரி, நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன், நமக்கு என்ன செய்யும்? விடுதலை கிடைச்சிடும். அந்த வெளிச்சம் தான் யாரு? மெய்யான ஒளி யாரு? அதுதான் இயேசு கிறிஸ்து. யோவான் புஸ்தகம் 1:9 சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் மெய்யான ஒளி. அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டான்னு வைங்களேன், அவர் வர மாத்திரமல்ல, அவர் நமக்கு என்ன கொடுக்கணும்? அவர் ஒளியா இருந்த போல நமக்கும் ஒளி, அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும். அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் போது தேவன் என்ன செய்யறாரு? நமக்கு சிறையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 60:2 படிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், மகிமை காணப்படும். நீங்க அந்த கர்த்தர் உன் மேல உதிச்சுன்னா அந்த அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். கர்த்தர் உங்க மேல அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தால், அவருடைய மகிமை இறங்குச்சுன்னா, அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, தீவிரமா விடுதலை ஆகும். விடுதலை ஆச்சுன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம என்ன செய்யறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வாராருங்க. இயேசு கிறிஸ்து தானே. ஏசப்பா இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யறோம்னா வேலைக்காரனா வச்சுக்கிட்டோம். நம்ம எப்போ ஜெபிக்கிறோமா அப்போ உடனே செஞ்சு முடிக்கிற ஒரு வேலைக்காரன். நான் ஓங்கி சொல்றேன், நம்ம நினைக்கிற எல்லாரும் நினைக்கிற ஒன்னே ஒண்ணுதான், நாம எப்பெல்லாம் கேட்கிறோமோ என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை உடனே செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிக்கிற ஒரு வேலைக்காரன் தான் இயேசு கிறிஸ்துங்கிற இருதயத்தின் ஆழத்துக்குள்ள நம்ம வச்சிருக்கோம். ஆனா அவருடைய வெளிச்சம் எனக்கு வேணும் நீங்க நினைக்கிறது இல்லை. நம்ம அதுலதான் நம்ம ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறது கிடையாது. அவருடைய வெளிச்சம் நமக்கு வேணும், அந்த வெளிச்சம் வேணும். இப்ப நீங்க எபேசிய புஸ்தகம் 5:14 எடுங்க. தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நீங்க ஒரு வெளிச்சம் உனக்குள்ள வரணும்னு சொன்னா தூங்குறத விட்டு நீ வெளியே வரணும். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா புஸ்தகம் 60:1 சொல்லு, எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, நீ எழுந்துரு, நீ எழுந்துரு, வெளிச்சம் மேல இருக்கு, அந்த வெளிச்சத்துக்கு ஜாதிகள் வரும், உனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்ற காரணம் அந்த வெளிச்சம் வரணும், உன் மேல வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 11 படி. எபேசிய புஸ்தகம் 5:11. அல்லேலூயா. சும்மாலாம் வெளிச்சம் வராது. உங்க மேல வெளிச்சம் வரணும்னா, உங்க மேல வெளிச்சம் வரணும்னு சொன்னா கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கனியற்ற அந்தகார கிரியை. அப்ப அந்த கனியற்ற, கனி இல்லாம கொடுக்கறது ஒண்ணு, கனி கொடுக்கறது ஒண்ணு. அல்லேலூயா. கனி கொடுக்கறதுக்கு வரணும். கனி கொடுக்கறது வந்துட்டா என்ன செய்யும்? வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்ததுன்னா நம்ம சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. ஆனா அந்த கனி கொடுக்காம கனியற்ற அந்தகார கிரியைன்னு இருக்கு பாருங்க, அதை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இது வேண்டாம், விசுவாசி, எனக்கு இந்த பழக்கம் வேண்டாம், இந்த சுபாவம் வேண்டாம். எது? கலாத்திய புஸ்தகம் 5:10. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விராகம், விக்கிர ஆராதனை, வெள்ளி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு. இதுதான் கனியற்ற அந்தகார கிரியை. கனியற்ற அந்தகார கிரியை. இத நம்ம கடிஞ்சு கொள்ளணுமா? கடிஞ்சு கொள்ளணும்.
நம்ம என்ன நினைக்கிறோம்? இது வேணும்னு நினைக்கிறோமா? எனக்கு இது வேணும், எப்ப நான் ஜாலியா இருக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறோமா? எனக்கு வெறி வேணும்னு கேட்கீங்களா? ஆனால் கொலவெறி வேணும்னு நினைக்கீங்களா? கோபம் வேணும்னு கேட்கீங்களா? பொறாமை வேணும்னு கேட்கீங்களா? இச்சை நாவி வேணும்னு கேட்கீங்களா? நீங்க அது கேட்குறீங்களா? வேண்டான்னு சொன்னா நீங்க அது வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்றீங்க. அல்லேலூயா. நீங்க கடிந்து கொள்ள வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கனியற்ற அந்தகார கிரியைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? கடிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க பார்ப்போம். அல்லேலூயா. கடிந்து கொள்ளும் போது என்ன வருது? வெளிச்சம் வரும். அந்தகார கிரியைக்கு உடன்படாம என்னைக்கு நம்ம நாவினால அதிகாரத்தை கொண்டு இயேசுவின் நாமத்துல போ விசுவாசே. இச்சையின் பாவம் வருதா? இச்சையின் காரியம் வருதா? வேசித்தனம் வர மாதிரி இருக்கா? போ விசுவாசேன்னு சொல்லி கடிந்து கொள்ள அது என்ன செய்யும்னா, அது என்ன பண்ணும்? நமக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணும். இது இருக்கட்டுமே, இன்னைக்கு மட்டும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மகிட்ட இருக்கட்டும், அப்புறம் வேணா பாத்துக்கிடுவோம். பொறாமை, சண்டை, மார்க்க பேதம் இது கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருள் தான் வரும் உங்களுக்கு. அது கனியற்ற அந்தகார கிரியை, அது இருள் தான் வரும். ஆனா உங்களுக்கு கனி கொடுக்கறதுக்கு தான் உங்களை ஆண்டவர் படைச்சு கொண்டாந்து இருக்காரு. இல்லைன்னா எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உலகத்துல போய் ஆடலாம், பாடலாம், சாடலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மலைகளை தாண்டி எதுக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்நேரம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு குரூப் இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு தலைக்கு என்ன தேய்ச்சி சாப்பிட்டு இஷ்டம் போல வாழ்வதற்கு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இருந்துக்கலாமே. நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம வாரோம்? நம்ம கனி கொடுக்கிற இடமா வரணும். கனி கொடுக்கிற இடம் தெரிஞ்சுதான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்காரு. நீ ஏதாவது கனி கொடுப்ப, 4 பேருக்கு பிரயோஜனமா இருப்ப அப்படின்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. உனக்குள்ள ஏதோ ஒரு சுபாவம், ஒரு நல்ல காரியம் இருக்கு, அந்த நல்ல காரியத்தை வச்சு நான் பண்ணுவேன் அப்படி சொன்னார். அப்படின்னா இந்த கெட்ட காரியத்தை நம்ம தூர விடணும். அல்லேலூயா. கெட்ட காரியத்தை நம்ம தூர விட்டாதான், ஓயமே சண்டை போட்டுட்டே இருந்தா, ஓயமே பொறாமப்பட்டுட்டே இருந்தா, ஓயமே பிரிவினை வந்து கொண்டே இருந்தா, ஓயாமே இச்சையின் காரியம் நடந்து கொண்டே இருந்தா அது என்னைக்கு கனி கொடுக்கும்? அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும். போ விசுவாசின் நாமத்தினால் அப்படின்னு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கடிந்து கொள்ள போடும் போது தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? நம்மளை சிறையில இருந்து வெளியே கொண்டாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிச்சம் எல்லா மனிதருக்கும் தேவை இருக்கு பிரியமானவர்களே. நம்ம சின்ன பாவம், பெரிய பாவம், ஏதோ ஒரு விதத்துல, ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய சுபாவத்தினால நம்மளை சிறைப்படுத்த போயிடும். நமக்கு வெளிச்சம் தேவை இருக்கு. அந்த வெளிச்சம் தான் நம்மளை சிறையிலிருந்து வெளியே கொண்டாடும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 22ல இருந்து குறிச்சுக்காங்க. 26 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் நல்லா படிச்சு பாருங்க. 25வது மட்டும் படிங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடுத்து சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அசைந்தது, அதிர்ந்தது, கதவு திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்ற காரியம் தான், நான் அடிக்கடி சொல்லுவேன். எல்லாரும் என் ஆலோசனை கேட்ட அனைவருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், நல்லா துதிச்சு பாடி. நீ ராகம் இருந்தாலும் சரி, ராகம் இல்லாட்டாலும் சரி, நீ வீட்டுல மட்டும், நீ வீட்டிலேயோ தனியோ நீ துதிச்சு பழகலைன்னா உன் கட்டுகள் குடும்பத்துல, உனக்கோ உன் சபையிலையோ, அந்த துதிக்கிற சபை என்னைக்குமே கட்டுகள் உடையதான் செய்யும். துதிக்கிற குடும்பம் கட்டுகள் உடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா கட்டு வருமா? வரதான் செய்யும், வந்துகிட்டே தான் இருக்கும்.
என்னைக்கோ ஒரு நாள் எவனோ ஒருத்தர் மந்திரம் செஞ்சுட்டானா உடனே அந்த கட்டு வரதான் செய்யும். பண்கண் பொறாம வந்தா கட்டு வரதான் செய்யும். பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார்ல, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் ஜெயிச்சேன், நான் ஜெயிச்சேன். என் பிள்ளையும் ஜெயிக்கணும். உபத்திரமும் கட்டுகள் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கட்டுகள் வந்து அந்த சிறையில இருந்து நம்ம எப்படி விடுதலை வாங்குறோங்கிறதான் முக்கியம். துதி மாதிரி நீங்க பாடுற மாதிரி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க பாடுற மாதிரி ஒரு ஒரு மிக பெரிதான விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. அந்த கட்டு உடைக்கவே கிடைக்காது. எங்க வீட்டுல போன வாரத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது அப்படியே ரொம்ப பூதாகரமா மாறிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத, இதுவரைக்கும் நாங்க கண்டிராத ஒரு புது பிரச்சனை. அந்த பிரச்சனை வேற ரூபத்துல அப்படியே போயிட்டே இருக்கு. ஆண்டவர் என்று சொன்னார், எந்த கண்மலையானவரே, இந்த பாட்டை மட்டும் என் இருதயத்துல பாடிக்கிட்டே இருந்தேன். எத்தனை அந்த அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் 3 நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பாடல் மட்டும் நான் எவ்வளவு நேரம் பாடினேன்னு தெரியாது. அந்த பாடல் நான் கேட்டனும் அவ்வளவு பாடினேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சாப்பிடும் போது, போகும்போது, வரும்போது அந்த பாடல்களை தொளிச்சுக்கிட்டே இருக்கு. என் இருதயத்துல அந்த பாடல் தொளிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கட்டுகளை ஆண்டவர் அன்னைக்கே உடைச்சார். அன்னைக்கு நைட்டு உடைச்சு விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கண்ணுக்கு தெரியாத எத்தனை பிரச்சனை இருந்தாலும், கட்டா இருந்தாலும், நீங்க துதிக்கிற ஆளா மட்டும் இருந்தா போதும். துதிக்கிறதுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மியூசிக் போடணும், ராகம் வைக்கணும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போட்டு நினைக்காதீங்க. நீங்க எதுவா இருந்த உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டோடைய வார்த்தையை நீங்க துதிச்சா போதும். எங்க சகோதரி, என் கூட பிறந்தவங்க தான், ஒரு சமயம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பாடிட்டு இருந்தாங்க. பாடுனா ஒரு 5-6 பாடலை சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரே பாடலா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 5-6 பாட்டை அழகா மிக்ஸ் பண்ணி அவங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், இவ்வளவு திறமை இருக்கே, மிக்ஸ் பண்ணி பாடுற அளவுக்கு திறமை இருக்கே அப்படின்னு. அப்ப சொன்ன, இல்ல அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதாவது பாடணும்னு எனக்கு தோணுது. எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி பாடினேன். பாடும்போது அந்த வார்த்தையை என் இருதயத்துல கோர்த்தது. நான் அப்படி பாடிக்கிட்டு இருந்தேன். அது உண்மையிலே ரொம்ப நேரம் பாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் யதார்த்தமாவே நான் அப்படிதான் பாடுவேன். இப்ப இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் பெரிதான கட்டுகளை நமக்கு உடைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். நம்ம நிறைய வசனம் இருக்கு, நான் இன்னைக்கு நிறைய சொல்லலாம். அதனால நான் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச யோசபாத் ராஜாக்கு விரோதமாய் அந்த 20ஆம் அதிகாரம் நீங்க முழுக்கவே நீங்க வீட்டுல போய் படிங்க. யோசபாத் ராஜாக்கு விரோதமாய் யாரெல்லாம் கூடியிருக்காங்க? 3 பேர் வந்திருக்காங்க. யாரெல்லாம்? அம்மோன் புத்திரர் வந்திருக்காங்க, மோவாபியர் வந்திருக்காங்க, யாரெல்லாம்? அந்த மலை தேசத்துல உள்ளவங்க வந்திருக்காங்க. இந்த 3 பேரும் பயங்கரமா வந்துட்டாங்க இவருக்கு எதிராக. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யுத்தம் பண்ணல, வேற ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணாம தெரியுமா? 22வது படிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இதெல்லாம் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன் பிரச்சனைக்கு பாஸ்டர், ஏன் பிரச்சனைக்கு பாடுறது மட்டும்தான் முக்கியமா? என் பிரச்சனைக்கு பாட மட்டும்தான் போதுமா? ஏன் பாட மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க? பாடுறதும் சோத்திர பலி எடுக்கிறதும் இதையே சொல்றீங்களே, எதுக்காக? என் பிரச்சனை வேறங்க, என் பிரச்சனை வேற. அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி முடிவு கேட்கறது தான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறேன். ஆனா நீங்க சொல்லுவதோ சோத்திரம் பண்ணுங்க, துதிச்சு பாடுங்கன்னு சொல்றீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். பிரியமானவர்களே, பாடி துதிக்கிறாங்க. பாடி துதிச்ச உடனே என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 கூட்டத்தாருக்கும்
அவங்களுக்குள்ளேயே சண்டை இழுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மாதிரிதான் நமக்கும் நம்ம குடும்பத்துல பாடி துதிக்கும் போது, தனிப்பட்ட முறையில நீங்க பாடும்போது, அந்த குடும்பத்தார் பாடி துதிக்கும் போது, உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆவி ரெண்டாவி மட்டும் வரல, நிறைய கூட்டங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை மந்திரத்தினால வந்திருக்கலாம், பாவத்தினால வந்திருக்கலாம், இல்ல மற்ற பொறாமையினால வந்திருக்கலாம். ஏதோ ஒரு விபத்துல உனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஆவிகள் ரெடியா நிக்கலாம். நீ பாடி துதிக்கும் போது அவங்களுக்குள்ள யாருக்குள்ள அவங்களுக்குள்ள ஆண்டவர் சண்டைக்கு வச்சு வெட்டுண்டு மடிய செய்கிறார். அல்லேலூயா. துதியினுடைய ஆயுதம் அது. நீங்க துதிக்க மட்டும் மறந்துடாதீங்க. வாழ்க்கையில நீங்க துதிக்கிற மட்டும் உங்க வாயில இருந்து எடுத்துடாதீங்க. இருதயத்தின் ஆழத்துல புது புது பாடலுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பென்ட்ரைவர் எடுங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கிக்காங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கரா ஏதோ ஒண்ணு, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்க. ஒரு பென்ட்ரைவர் வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 100 பாட்டு போடுங்க, இல்லை ஒரு 50 பாட்டு வைங்க. எவ்வளவு செலவு பண்ணீங்க தெரியுமா? எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? வீணாய் போறதுக்கு நீங்க இது ஒரு அசட்டு வாங்கி வைங்க. பாடு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த பாட்டை ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க வேலை பார்க்கும்போது, சமையல் பண்ணும்போது, இல்லைன்னா மற்ற காரியம் படிக்கும்போது, நாங்க எங்க பிள்ளைகள்லாம் படிக்கும் போகும்போது பாட்டு சத்தம் இல்லாட்டா படிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அது தெரியுமா உங்களுக்கு? பாட்டு சத்தம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், படிக்க திறக்கவே மாட்டாங்க, முடியாது. பாட்டு ஒரு பக்கம் ஓடணும், ஒரு பக்கம் வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம இருதயத்துல இருந்து பாட முடியும். பிரியமானவர்களே, பாடுவது ரொம்ப முக்கியம். பாடல் மூலியமாக துதி செய்யும் போது தேவன் என்ன செய்றாரு? விடுதலை கொடுக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் துதி சத்தம் கேட்கணும். அதனாலதான் சொல்லப்பட்டு 118ஆம் அதிகாரத்துல 15 சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தர் வீட்டுல கம்பீர சத்தம். நீதிமானுடைய கூடாரத்துல என்ன இருக்கணும்? கம்பீர சத்தம் இருக்கணும். நீங்க உங்க வீட்டுக்குள்ள இயேசுடைய நாமம், இயேசுடைய வல்லமை, இயேசுடைய ரத்தம் இது சொல்லப்படணும். உங்க வீட்டுக்குள்ள அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். உங்க மூலியமா கேட்கணும், இல்லைன்னா யாரு மூலியமானாலும் கேட்டுட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க வீட்டுக்கு உள்ள எந்த வல்லமையும் வராது. அல்லேலூயா. ரோட்லயே வழிய பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இயேசுடைய சத்தம், அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். இயேசுடைய நாமம், இயேசுடைய ரத்தம், மகிமை, அதை பற்றியே பேசிட்டே இருக்கணும். அதெல்லாம் சத்தம் கேட்டுட்டு இருக்கணும். அந்த சத்தம் கேட்பாங்கன்னா உண்ட எந்த வல்லமையும் உள்ள வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இப்ப நம்ம பார்த்த 3 வகையான சிறையிலிருந்து தீவிரமாய் விடுதலை. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய். முதலாவது, இனி பாவம் செய்யாதே என்றதான வார்த்தையை சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தோமானால், ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தோமானால் நிச்சயமாக தீவிரமா விடுதலை ஆவான். அடுத்து, வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது, வெளிச்சம் வரணும்னா என்ன செய்யணும்? கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடம்படாம என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது, அந்தகார கிரியைக்கு நம்ம கடிந்து கொள்ள போது, வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? தீவிரமாய் சிறைப்பட்டு பண்ண விடுதலை ஆகிறான். 3வது, துதி, பாடல், சோத்திரம் பண்ணி துதிச்சு பாடம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அது என்னவா மாறுது? தீவிரமாய் விடுதலை ஆகுது. சரி, விடுதலை ஆயிட்டாங்க. சரிங்க, விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை ஆனவன் எப்படி? விடுதலை ஆனவனுக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு 3 காரியம் தான். சங்கீதம் புஸ்தகம் 53:6 எடுங்க. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதா. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு சிறையிருப்பை திருப்பும் போது, ஒரு மனிதனுக்கு சிறையிருப்பை திருப்பும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனிதனுக்கும் சிறையிருப்பு மாறும் போது
சிறையிருப்பு மாறும்போது அவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, களிப்பை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இன்னும் அடுத்து இரண்டாவதாக சங்கீதம் 126 1 2 எடுங்க. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். சிறையிருப்பு மாறும் போது ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த பெரிய காரியத்தை செய்யும் போது யாரு பார்த்து சொல்லுவாங்க? புறஜாதிக உங்க தெருவுல இருப்பாங்க, வேலை பார்க்கிற இருப்பாங்க, அந்த பக்கத்துல இருப்பாங்க, அவங்க பார்த்து சொல்லுவாங்க, அப்பா ஏசுட்ட போனீங்க, பரவாயில்ல, இவங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்ட செய்யறாருப்பா, உங்களுக்கு நிறைய காரியம் செய்யறாருன்னு சொல்லி அவங்க வாயினால, யார் வாயினால? யாரு வாயினால? அவங்களுடைய நாவினால ஆண்டவர் சொல்ல வைப்பார். புரியுதா? புறஜாதிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க, புறஜாதிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று. அல்லேலூயா. சிறையிருப்பு மாறும்போது மூன்றாவது சிறையிருப்பு செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் கண் காண உங்க சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம், சிறையிருப்பை மாற்றும் போது தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நம்மளை மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த காலை பொழுதுல இந்த மாதத்துல இயேசுடைய வல்லமையினால, இயேசுடைய ரத்தத்தினால நம்ம சிறையிருக்கிறதான எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் தீவிரமாய் விடுதலை ஆகிறார். அல்லேலூயா. அது வருஷ கணக்குல இருக்கலாம், அது எத்தனையோ வருஷங்கள்ல இருக்கலாம், எத்தனையோ வருஷங்கள் ஜெபிச்சிருக்கலாம், என்னெல்லாமோ குட்டிக்கரணம் கூட போட்டிருக்கலாம். ஆண்டவர் இதுவரைக்கும் பதில் சொல்லாத தேவன், இதுவரைக்கும் அமைதியா இருந்த தேவன், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தீவிரமாய் விடுதலை ஆவான். அல்லேலூயா. தீவிரமாய் விடுதலை ஆகிறார். தீவிரமாய் இந்த மாதத்துல நம் கண் காண போது ஆண்டவர் பிரதான ரட்சிப்பை கட்டளை எடுக்கிறார். அநேக சகோதரிகளுக்கு நிறைய கேள்விகள் இதுதான். என் கணவர் எப்போது ரட்சிக்கப்படுவான்? சிறையிருப்புல மாட்டிருக்கானே, என் பெற்றோர்கள் இப்படி சிறையிருப்புல மாட்டிருக்காங்க, என் பிள்ளைங்க இப்படி சிறையிருப்புல மாட்டிருக்காங்களே, என்றைக்கு மாறுவாங்க? நிச்சயமாக நீ விசுவாசிச்சானா நிச்சயமா ஆண்டவர் இந்த மாதத்தை தானே அந்த சிறையிருப்பை தீவிரமாய் செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல நம்ம அதை காணலாம் நிச்சயமா. 3 காரியம்தான். இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம், அந்த கிரியைக்கு நான் உடம்பட மாட்டேன் ஆண்டவரை கடிந்து கொள்ளும். மூன்றாவது துதிச்சு பாடு. இந்த 3 காரியத்தை நீ செய்யும் போது ஒரு சிறையிருப்பை ஆண்டவர் நொடி பொழுதிலே மாற்றி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் உனக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் சந்தோஷத்தையும் தருகிறார். இது மாத்திரமல்ல, புறஜாதிக நாவினாலே கர்த்தரை மகிமைப்படும்படியாக உனக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லும்படியான வார்த்தை ஆண்டவர் தருகிறார். புறஜாதியின் வாயினால சொல்ல வைக்கிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆண்டவர் தருகிறார். சோர்ந்து போய் வந்திருக்கதான தேவனுடைய பிள்ளை, என்றைக்கு என் சிறையிருப்பு மாறும்? என் கட்டுகள் என்றைக்கு நான் மாறும்? கலங்கி தவிச்சு வந்திருக்குதான தேவனுடைய பிள்ளையே, மகனே மகளே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆகிறான். அது இப்போதே அது நடக்கும். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திர சொல்லி நான் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 57 அதிகாரம் 11ஆம் வசனம் மட்டும் படிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல்
அது நான் விரும்புகிறபடி செய்து நான் அனுப்புற காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் சும்மா கொடுக்க போறல, அது அநேக நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அடுத்த மாதத்துக்கு நாங்க எப்படி போனோம், என்ன வார்த்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி கேட்கும் போது தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்ததான வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி சிறைப்பட்டு போனவன் தீவிரமா விடுதலை ஆகிறான்றதான வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அது வெறுமனே அவற்று போகாது, அது அனுப்புற காரியமாய் வந்து காரியத்தை வாய்க்கப்படலாம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் காரியத்தை உன்னை காண்கின்ற தேவன், ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்ல. உன்னை காண்கின்றார். உன் இருதயத்தை ஆண்டவர் காண்கின்றார். இருதயத்தின் ஆழத்தை அறிகிறார். அநேக நாட்கள் நீ ஜெபிச்சுட்டு இருக்க, அநேக நாட்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்க, அநேக நாட்கள் உனக்காக அநேக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னை வரைக்கும் விடுதலை கிடைக்கலையே, விடுதலை கிடைக்கலையே, விடுதலை கிடைக்கலையே. எப்பொழுது இது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலை மாறும், எப்பொழுது இந்த மனிதர்கள் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு எப்பொழுது நான் மாறுவேன் என்று அநேக நாட்கள் நீ போராடி கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது இப்பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்ல, இந்த மாதத்தை தானே தீவிரமாய் விடுதலை ஆகிறார். தீவிரமாய் விடுதலை ஆகிறார். நீ விடுதலை ஆகிறாய். ஒரு குடும்பத்துல தீவிரமாய் விடுதலை ஆகிறார். உன் சபையில இருக்கவங்களும் தீவிரமாய் விடுதலை ஆகிறார். இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையின் விசுவாசத்தோடு நீ சென்று வா. நீ சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தீவிரமாய் விடுதலை ஆனதுக்கு இனி பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு வெளிச்சம் வேணும், அந்த கிரிக்கு நான் உடன்பட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி துதித்து பாடுவதற்கு தீர்மானம் பண்ணி செயல்படு. இப்பொழுதே எழும்பி பிரகாசி, இப்பொழுதே எழும்பி பிரகாசி. தூங்கிட்டு இருக்கதான மகனே மகளே, நீ இப்பொழுதே எழும்பி பிரகாசி. தேவன் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவா. நீ விரும்புறபடியே ஆக கடவுது என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். தீவிரமா இந்த மாதத்திலே உனக்கும் சரி, உன் குடும்பத்துக்கும் சரி, சபைக்கும் சரி பூரண விடுதலை கட்டளையிடுகிறார். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால பூரணமான விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை களிப்பு ஆண்டவர் உனக்கு தருகிறார். புறஜாதிய வாயிலிருந்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லும்படியான ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்கிறார். அது மாத்திரமல்ல, புகழ்ச்சியும் கீர்த்தியும் உனக்கு செய்கிறார். சமாதானத்தோடு போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.